மயிலை தான் காட்டுறாங்க. அவங்க வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா கோமதி சொல்கிறாங்க, மயில் சாப்பிட்டுட்டு போடி அப்படிங்கும்போது, இல்லத்தை எனக்கு டைம் ஆகி போச்சுது, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அப்போ சரவணன் வந்து அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, சரி மயில் உனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்கிறேலா, சரி சரவணன் கூடயே நீ போயிரு அப்படிங்கும்போது, அப்போ சரவணனுக்கு வந்து சொல்கிறாங்க, ஆமாம் மயில் வா நானே உன்னை கொண்டு விடுறேன் அப்படிங்கும்போது, ஐயோ இப்போ இவர்கிட்ட வர மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து முழிச்சிட்டு இருக்கவும், என்ன மயில் வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லும் போது சரவணன் கூட வந்து மயிலும் வண்டியில் ஏறி வராங்க. அப்போ அவங்க ஒரு ஆஃபீஸை காட்டுறாங்க. அதில் கொண்டு இறக்கி விட சொல்லவும் உடனே அங்கே வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாங்க, மயில் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, வீட்லேயும் வேலை செஞ்சுட்ருக்கிற, அதேமாரிக்கா ஆஃபீஸ்லேயும் உனக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கும்போது, ஆமாங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க எனக்கு டைம் ஆகுது அப்படிங்கவும் சரவணனும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ மயில் நினைக்கிறாங்க, நல்ல வேலையா இவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் தப்பிக்கிறதுக்கு நான் என்ன கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹோட்டலில் போய் வேலை பார்க்க போகிறாங்களா. அந்த ஹோட்டலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ அந்த முதலாளி சொல்கிறாங்க, என்னம்மா எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வருவி அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சரி வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு சரவணன் வராங்க. ரொம்ப பசியாக இருக்குது, சரி நம்ம இங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பார்த்தோம்னா அவங்க வந்து ஹோட்டலுக்கு வராங்க. அப்போ அங்கே உட்காந்துருக்கவும் அப்போ மயில் வந்து இங்கே பார்த்தோம்னா எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா கரெக்டாக சரவணன் வந்து பார்த்துருந்தாங்க. மயிலை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னா சொன்னால் அப்போ இவ ஹோட்டலில் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சியோடு இருக்கவும் மயிலும் சரவணனை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு தூக்கி வரி போடுது. ஐயோ கையும் குளமாக அவர்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன் வந்து மயிலுக்கிட்ட போகிறாங்க. நீ வா வெளியே வா அப்படின்னு சொல்லவும் மயில் பயத்தோடையே வெளியே வராங்க. அப்போ சரவணன் கேட்குறாங்க, நீ ஹோட்டலில் வந்து சர்வர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறியா, அப்போ ஆஃபீஸ்லாம் நீ ஒர்க் பண்ணலையா, இப்படி தான் நீ சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கவும் உடனே வந்து மயில் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கும் போது, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, என்கிட்ட வந்து என்னதான் நீ சொல்லிட்டு இருந்த, ஆஃபீஸில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டு நீ என்னன்னா வந்து ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மயில் சொல்கிறாங்க, என்னங்க இந்த விஷயம் வந்து எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சேங்கிறத நான் சொல்கிறேன், ஆனால் வீட்டில் மட்டும் நீங்கள் தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படிங்கவும் சரவணன் சொல்கிறாங்க, இல்லை முடியவே முடியாது, இப்போ பாரு நான் அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கோபத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா மயில் வந்து பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ நம்ம இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற விஷயம் தெரிஞ்சிருச்சு, இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு